நாங்க குடியாத்துல இருந்து வரோம். இது இந்த சூளை வந்துட்டு அங்கள பரமேஸ்வரிக்கு பூஜை பண்ணி தளபதியை வந்து வெற்றி அடைய செய்யறதுக்கு பூஜை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து அவருக்கு கொடுக்க போறோம். இந்த 2026ல கண்டிப்பா நாங்க அவரை சிஎம் ஆக்குவோம். ஆனா இப்போ வந்து திமுக வந்து இந்த மாதிரி 5000 ரூபாய் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒரு இம்பாக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? அது வந்து எங்களோட காசு, அது எங்களோட டாக்ஸ் மணி, அதை நாங்க வாங்கிப்போம். ஆனா டிவிக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆனா எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சும்மா நம்ம ஒரு 500 1000 ரூபாய்னாலே வாங்கிட்டு ஆமா ஆமா 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, இன்னொரு 4000 ரூபாய் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அது வந்து எங்களோட காசு. ஆமா, நாங்க வந்து இத வந்து நாங்க எப்படி பாக்கணும், அது எங்களோட காசு. நாங்க வந்து தேடி யாருமே கேட்கல, அவங்களா கொடுக்கறது. இது எங்களோட காசு. அந்த உரிமையை நாங்க வாங்கிக்கிட்டு நாங்க வந்து ஓட்டு வந்து விஜய் சாருக்கு தான் போடுவோம். காசு வாங்கிப்போம், ஓட்டு அண்ணாக்கு தான். அது இது மட்டும் கேக்குறேன். இது கோயில்ல வந்து ஆமா, இப்போ அண்ணன் தளபதி கையில கொண்டு எப்படி கொடுக்கலாம்னு இருக்கீங்களா? கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியும். கண்டிப்பா கொடுப்போம். கண்டிப்பா கொடுத்துருவோம். அண்ணா எந்த பொருள் கொடுத்தாலும் அன்போட வாங்கிப்பாரு. இதே நிச்சயமா வாங்கிப்பாரு. ஒரு நம்பிக்கையில எடுத்துட்டு. தளபதி எந்த தொகுதியில நிக்கணும்னு ஆசைப்படுறாங்க? 234 தொகுதியில அவர்தான் வேட்பாளரா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா அவரை வின் பண்ண வைப்போம் நாங்க எல்லாரும் சேர்ந்து. எங்களை பொறுத்தவரையில 100%. ஏன்னா நாங்க எல்லாருமே உண்மையா அவருக்காக பேசுறோம். நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா நிறைய பார்த்துட்டோம். மாத்தி மாத்தி வர ஆட்சியே தான் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு மாற்றமும் கிடையாது. அவங்க வந்தா மாற்றம் வரும் நாங்க நம்புறோம். அதுக்காக நாங்களும் கூட சேர்ந்து அவருக்கு ஒத்துழைச்சு உழைக்கிறோம். அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இல்லையா எங்க பணம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4 வருஷமா ஏப்பா கொடுக்கல? 4 வருஷமா கொடுத்துருக்கலாம்ல. 4 பொங்கல் போச்சு, இப்ப வந்து குடுக்குறாரு. இருந்தாலும் வாங்கிக்குவோம். அதை பத்தி நாங்கெல்லாம் கூச்சமே பட மாட்டோம். எங்க காசு எங்க வரி பணம் நாங்க வாங்குறோம். அதனால எல்லாம் ஓட்டு அங்க விழுந்துரும் அவர் கனவு காண்றாரு. அது இதுக்கப்புறம் நடக்காது. கனவுலயே சொல்லாம செய்யணும். ஆமா, கண்டிப்பா நாங்களும் அப்படியெல்லாம் இருந்திருக்கோம் ஒரு காலத்துல. ஏன் சொல்லு, இது அதோட 10 மடங்கு அதிகமான காசு. இன்னொரு 4000 ரூபாய் வரப்போகுது. 4000 இல்ல, கரெக்ட் 4000 இல்ல. அவர் 40 லட்சம் கொடுத்தாலும் சரி, எங்களை மாதிரி உண்மையாக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும் தளபதிக்காக. அதுக்காக தளபதி உண்மையான தொண்டர்கள் கண்டிப்பா அவருக்காக தான் நாங்க போராடுறோம், பாடுபடுறோம். இவரு இப்ப 40 லட்சம் கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். அது எங்க பணம், அதனால நாங்க வாங்கிக்குவோம். நீ ஒண்ணு சொல்றது ஒன்னும் இல்லைங்க. அது நம்மளோட காசு தான். அது நம்ம ஜிஎஸ்டி ட்ரெஸ் எடுக்க ஜிஎஸ்டி எவ்வளவு வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் நம்மளோட காசு நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. இப்போ கரண்ட் பில்லு போன மாசத்தோட இந்த மாசம் அதிகமா வந்திருக்கு. எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, நம்ம கிட்டே அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அதனால இப்பெல்லாம் எல்லாரும் தெளிவாயிட்டாங்க. இப்ப யாரும் இல்ல. ஆமா, வயசானவங்களுக்கு தளபதி தெரியுது, ஆளுங்க சின்ன பண்ணதுன்னு தெரியுது, எதிர்க்க என்ன பண்றாங்க எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சு. சோசியல் மீடியா அதனால எல்லாருக்கும் உண்மை தெரிய வந்துச்சு. நிறைய பேர் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. அதனால வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 99% வாய்ப்பு, 1% வாய்ப்பு அதிமுகவுக்கும் டிஎம்கவுக்கும் இருக்கு. மக்களை வந்து பெண்களை 5000 கொடுத்து கவர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. 10,000 கோடி கடன் வாங்கி ஸ்டேட் பேங்க் கிட்ட பெண்களுக்கு கொடுத்துட்டு ஒருத்தர் மேல 2 லட்சம் பணம் வந்து கடன் வைக்கிறாங்க. அது யாரு தீப்பாங்க? என் புள்ள வேற அப்படிதான் வரும் பரம்பரையா. அதனால டிவிக்கு வந்தா அதுக்கு விடிய காலம் வரும். நம்ம நார்மலாவே 200-300 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுற ஆளுங்க நம்ம எல்லாருமே இல்ல. இது 5000 ரூபாய் அமௌண்ட் ஆச்சு, அதனால கேக்குறேன். அது யாரோட தலையில வருது? எல்லாரோட பெண்கள் தலையில தானே வருது. 5000 ரூபான்றது 10,000 கோடி கடன் வாங்கி அதை யார் மேல வைக்கிறாங்க? ஒரு நபருக்கு 2 லட்சம் வீதம் எல்லாரும் ஒரு தலையில தான் வைக்கிறாங்க. அது இப்ப என் பிள்ளைங்க பேர பரம்பரையா அந்த கடனை தீர்த்துட்டு வர டிஎம்கே வழி பண்ணுது. அதுதான் எங்களோட கருத்து. காசு கொடுத்தா அது வந்து அவங்களோட அப்பா பணமோ தாத்தா பணமோ கிடையாது, மக்களோட பணம். மக்களோட பணத்துக்கு யாரு வேணும்னாலும் உரிமை கொண்டாடலாம். ஆனா அது மக்களுக்கு தான் தெரியும் அது நம்மளோட பணம் சொல்லிட்டு. கண்டிப்பா இருக்கு 100%. ஆனா இப்போ வந்து திமுக 5000 ரூபாய் கொடுத்துருக்கு.
அது சும்மா அது எங்களோட பாக்கெட் மணி தான். அது ஒரு பெரிய காசே இல்ல. இப்ப நீங்க எப்படி யோசிக்கலாம் டிவிகேல இருக்கிறதுனால? இப்ப மத்த நார்மலா இருக்கிற மக்கள் 75% பேரு அது மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. நம்மளோட வரி பணத்தை தானே தராங்க அவங்க. ஆனா அதெல்லாம் வாங்கிட்டு ஓட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா இந்த 5000 ரூபாய் எது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பயந்துட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. விஜய் அண்ணா பார்த்து பயந்துட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னும் காசு கொடுக்க போறதா சொல்றாங்க. கொடுக்கட்டும், நாங்க செலவு பண்ணிடுறோம். இப்ப காசு வாங்கிட்டு நீங்க திமுக கொடுக்குற காசு வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குறேன். கண்டிப்பா போடுவோம். அதாவது பாத்தீங்கன்னா இதே வந்து நான் பாத்தேன்னா அப்பனிருந்தே வந்து விஜய் ரசிகர் தான். ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது அவங்களுக்கு ஓட்டு போட்டேன். ஏன்னா அவங்க வந்து நல்லவங்களே கெட்டவங்களோ ஆனா எம்ஜிஆர் மாதிரி அவங்க ஃபீல்டு பண்ணாங்க. அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து விஜய் ரசிகராக இருக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் அவரு போட்டேன் தான். இருந்தாலும் வந்து நான் தளபதி ரசிகர் என்னும் போது விஜய்க்கு மட்டும் தான் போட முடியும். ஏன்னா எங்க தளபதி வராரு. அதனால வந்து பொதுமக்கள் இல்ல தமிழ்நாடு முழுவதுமே வந்து எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் போடணும்னு எல்லாருமே ஆசை. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரையும் பாத்தீங்கன்னா. நான் என்ன கேக்குறேன், அந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு ஆமா நம்ம மக்கள் இப்ப எப்படி யோசிப்பாங்க? ஆமா 5000 ரூபாய் கொடுக்குறாரு, அதனால நம்ம எப்படி மாத்தி ஓட்டு போடுறது அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க இல்லையா? அதனால கேக்குறேன். அது மாத்தி ஓட்டு போறது வந்து அவங்க விருப்பம்ச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆட்சியில வர்றதுக்கோசரம் வந்து நம்ம தான் அவங்கள உட்கார வச்சோம். அவங்களே வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போது நம்ம எப்படி திருப்பி போடுறது? நம்ம வரி பணம் தானே எல்லாருக்கும் திருப்பி கொடுக்குறாங்க. அதனால கண்டிப்பா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. உண்மையிலே இருக்குச்சு. அதாவது வந்து என்னோட இதுவும் கிடையாது, கடவுளோட செயல். இவர் தான் வரணும்ன்ற தலைவிதி கடவுள் எழுதி வச்சிருந்தா அது யாராலையும் அண்ணா தடுக்க வந்து முடியாது. ஜீசஸ் மாதிரி நம்மள வந்து பிளெஸிங் பண்றதுக்காக வராரு. 100%ன்னு சொல்லலாம். அப்படி சொன்னா என்ன காரணம் சொல்லுவோம்? திமுக 5000 ரூபாய் காசு இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி எப்படி தலைவர் இதெல்லாம் தாண்டினாக்க அவர்கிட்ட உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. நேர்மை இருக்கிறதுனால இவர் தான் வரணுன்ட்டு. அவர் பழைய காலத்துல எப்படி எம்ஜிஆரோ அந்த மாதிரி இவர் இந்த ஜென்ரேஷன்ல இவர் தான். நீங்க டிவிகேல இருக்கீங்க, நீங்க சோசியல் மீடியாலாம் பாக்குறீங்க, உங்களுக்கு ஓகே. கிராமத்துல உள்ள மக்கள்லாம் நினைச்சு பாருங்க. இல்ல வயசானவங்கல இருந்து குழந்தைங்கல இருந்து இப்ப நிறைய பேர் அவங்க தான் இந்த தாவேக்க தான் வரணும், டிவிக்கே தான் வரணும்ட்டு அந்த மாதிரி வேண்டுகோள். இந்த விஜய் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த 5000ங்கிறது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதான் கேக்குறாங்க. 5000ன்றது அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லா யாரும் அது சாப்பிட முடியாத ஒரு விஷயம் வச்சுன்னு. அந்த லஞ்சம் கொடுத்து நீ ஓட்டு வாங்குறது வந்துட்டு அது வேற மாதிரி போகும். ஆனா நாமளா நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஓகே நம்ம 200 300 ரூபாய்க்கு காசை வாங்கிட்டு ஓட்டை மாத்தி கொடுக்குற ஆளுங்க இருக்காங்க. நான் அதிமுக வரல, திமுக அதுதான் 5000 ரூபாய். ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்க எந்த கட்சிக்காரனா நீங்க வந்து இப்போதைக்கு நீங்க காசு கொடுக்குறீங்களா வந்து கொடுங்க. ஆனா யாரும் ஓட்டு உங்களுக்கு டிஎம்கே போட மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் டிவிக்கே தான். நீங்க Obvious. டிவிக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். நான் எனக்கு இந்த கார்டு வாங்குறதுக்கு நான் 1/2 hour வெயிட் பண்ணி, கார்டு இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. 1/2 hour வெயிட் பண்ணி அங்கே கட்சி மீட்டிங் நடக்கிற இடம் வந்துட்டு அங்கே ஆஃபீஸில் வாங்கிட்டு வந்துடலாம். தளபதி பார்க்க எவ்வளவு ஈகரா எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப ஃபேன். நான் சின்ன வயசுலேருந்து குழந்தைலேருந்தே ஃபேனு. எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் கிட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்கன்றதுனால நான் கிட்ஸை கூட்டின்னு வரல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என் பசங்களுக்கு, என் ஹஸ்பண்ட், ஃபேமிலிக்கு எல்லாருக்கும். தேங்க்யூ.